Hi dear 10th standard students. ஸோ இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் எக்ஸாமோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 14 ஒன்வேர்டு. இந்த 14 ஒன்வேர்டில் பார்த்தீங்கன்னா 11th ஒன்வேர்டுக்கு மட்டும் ஏஆர்டி ரெண்டில் நீங்கள் எது எழுதினாலும் உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ மித்தபடி எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் கரெக்டாக எழுதுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட் 2ல் பாருங்கள் 2 மார்க்கு. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எழுதினாவே போதும். அந்த ஸ்லாஷ் கொடுத்துருக்கிறது வந்து ஸோ இது அல்லது அது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு 2 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். ஸோ 19th ஒன்று இதில் ஏபி கொஸ்டின் பாருங்கள். இதுலேயும் வந்து ஸ்லாஷ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லாஷ்னால் அந்த ஒரு பாயிண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பேப்பரில் இருந்தால் போதும், அந்த கண்டிப்பாக அந்த ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த 19லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கிராமர் பாட்டு 23. ஸோ பாலு செட் தட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். இதை மட்டும் எழுதினா போதும் 2 மார்க் கிடச்சிரும். ஏ கார் வாஸ் பீயிங் டிரைவன் பை த கார்பெண்டர். இது எழுதினா போதும் 2 மார்க் கிடச்சிரும். ஸோ அடுத்து பாருங்க 25. இது வந்து டி வந்து கேப்ஸில் போடணும். அதுக்கடுத்து ஏரியல் வந்து ஏ கேப்ஸில் போடணும். கமா கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து 26 பார்த்துக்கோங்க. டெஸ்பைட் ஆர் இன்ஸ்பைட் ரெண்டில் எது போட்டாலும் ரைட் தான். அடுத்து 27 பாருங்கள். அரேஞ்ச் த வேர்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிரும். அதுக்கடுத்து செக்ஷன் 4ல் பாருங்கள் 28வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனி ரெலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரோட் மேப் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எந்த ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எழுதினாலும் சரி உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 29 பாருங்கள் பேராகிராஃபு. ஸோ இதில் வந்து பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் எழுதி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் பர் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூசிங் த ஹிண்ட்ஸ் வித் எனி ரெலவெண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மிஸ்டேக் இல்லாமல் ஒரு பேராகிராஃப் நீங்கள் வந்து எழுதியிருக்கணும், இந்த ஹிண்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 30க்கும் அதே தான், 31க்கும் அதே தான், அடுத்து 32க்கும் அதே தான். 4 பேராகிராஃபில் நீங்கள் 2 எழுதணும். அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். அடுத்து வந்து பயம் பேராகிராஃப் மெஷின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே தான் 33, 34 ரெண்டுக்குமே அதே பேட்டர்ன் தான். அடுத்து 35 பாருங்கள். 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு இயர், டிஸப்பியர், சோல், கோல். அடுத்து ஏ பிபிஏ. நெக்ஸ்ட் சி வந்து அனஃபோரா ஆர் ரிப்பிட்டேஷன் எது போட்டாலும் ரைட் தான். டி பார்த்தீங்கன்னா மீ, மை, லெட், லிவ், லைவ். அதுக்கடுத்து 36 பாருங்கள். ஸோ டைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா 1 மார்க்கு. பேராஃப்ரேசிங் த போயம் லைன்ஸ் வந்து 3 மார்க்கு. கன்க்ளூஷனுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 37. ஸோ ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும் 5 மார்க் கிடச்சிடும். அதே போல் கொஸ்டின் நம்பர் 38 பேரா கொடுத்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த ஆன்சர் நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் எழுதியிருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 5 மார்க்கு. அடுத்த செக்ஷன் 4 அட்வர்டைஸ்மெண்ட்டு. அடுத்து 39 அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். ஸோ நேம் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு 1 மார்க்கு. இமேஜஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து கேட்ச் அட்ரஸுக்கு வந்து 1 மார்க்கு. பார்டர் ஆஃப் த லைனுக்கு வந்து 1 மார்க்கு. லாஸ்ட்டில் வந்து ஃபைனல் அட்ரஸுக்கு வந்து 1 மார்க்கு. லெட்டர் ரைட்டிங் பொறுத்தளவுக்கு சென்டர், ரிசீவர் அட்ரஸ், அந்த டேட் எழுதுனா 1 மார்க்கு. சப்ஜெக்ட் எழுதுனா 1 மார்க்கு. அதே போல் பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு. க்ளோஸருக்கு 1 மார்க்கு. அடுத்து 41 பாருங்கள் நோட்டீஸ் ரைட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்கு. அந்த பிளேஸும் சேர்த்து எழுதிருக்கணும். அடுத்து நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் அண்ட் டேட் ஆஃப் டிராஃப்டிங் இந்த நோட்டீஸ் எழுதுனா 1 மார்க்கு. டீட்டெயில்ஸ்க்கு 2 மார்க்கு. அண்டர்ஸ்டாண்ட் பர்சனுக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கடுத்து 42 பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்து நம்மளுக்கு வந்து சென்டென்ஸ் எழுதணும். ஸோ எனி 5 ரெலவெண்ட் சென்டென்சஸ் வித்தவுட் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 5 மார்க்கு. கரெக்டாக நீங்கள் எழுதினீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் சென்டென்ஸ் எழுதினா போதும் 5 மார்க்கு. அடுத்து 43 பார்த்தீங்கன்னா நோட்ஸு. அதில் வந்து டைட்டிலுக்கு 1 மார்க்கு. வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் எழுதினீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 4 மார்க்கு. சமரியில் வந்து டைட்டிலுக்கு 1 மார்க்கு. ரஃப் காப்பிக்கு 2 மார்க்கு. ஃபேர் காப்பிக்கு 2 மார்க்கு. அடுத்து ஸ்பாட் த எரர்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தோ, அல்தோ, ஈவன் தோ இதில் 3ல் வந்து எது போட்டாலும் உங்களுக்கு வந்து 1 மார்க்கு. அடுத்து மை பிரதர் கோஸ்ன்னு மாற்றினீங்கன்னா 1 மார்க்கு. அந்த இடத்துல ஆஃப் போட்டிருந்தா 1 மார்க்கு. அடுத்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 1 மார்க்கு. ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் போட்டிருந்தா 1 மார்க்கு. அடுத்து செக்ஷன் 5 வந்து மெமரி போயம் 5 லைன் கேட்டிருக்காங்க. ஸோ 5 லைன் நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் கிடச்சிரும். அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு 1 மார்க்கு. உங்களோட சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ்னா 6 மார்க்கு. அடுத்து மாரலுக்கு 1 மார்க்கு. அதே தான் 46Bலையும். அடுத்து 47Aல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் போயம் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 4க்கு ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு. ஸோ இவ்வளோ தான். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ எல்லாருமே வந்து இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருந்துச்சு, நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த ஆன்சர் கீயோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.